லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. உடன்படிக்கை பேழையை சுமந்து வந்த லேவியர்கள். தாவீது குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தார் ஆகியோரையும் லேவியராகிய உரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் லேவியரின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்கள். ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும் உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பு ஒருமுறை நீங்கள் சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாகச் செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி செயல்படாமல் போனோம் என்றார். எனவே குருக்களும் லேவியரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டுவர தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் மேல் சுமந்து வந்தனர். நேர்காணல். திரு அவை வளர்ச்சியில் பதின் பருவத்தினர். இளைஞர்களே, அனைத்து மனச்சோர்வுகளையும் சலிப்பையும் வெற்றி கொள்ளும் நம்பிக்கையில் நடைபோடுங்கள் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வரிகளுக்கேற்ப இளையோர் அனைவரும் நம்பிக்கையோடு நடைபோட அழைப்பு விடுக்கும் காலமே இந்த யூபிலி ஆண்டு காலம். நல்லதொரு இலக்கை வகுத்து கொண்டு அதனை நோக்கி நாம் நடைபோடும்போது நம் கனவுகளும் திட்டங்களும் அதன் வெற்றிகளும் ஒரு நாளும் இழக்கப்படாது. திரு அவையின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் இளையோர். இத்தகைய இளையோரின் இதயங்கள் விரிவடையவும், எண்ணங்கள் உயர்வடையவும், அச்சங்கள் அகலவும், இதனால் திரு அவையில் வளர்ச்சிகள் பல மேம்படவும் உலகளவில் பல்வேறு இளையோர் இயக்கங்கள் மற்றும் அமைப்புகள் உதவி வருகின்றன. அவ்வகையில் திரு அவை வளர்ச்சியில் பதின் பருவத்தினர் என்ற தலைப்பில் இன்றைய நம் நேர்காணலில் தனது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி நா. பார்த்தசாரதி. இயேசு சபை சென்னை மறைமாநில அருள் பணியாளரான தந்தை அவர்கள் ஐகஃப், சென்னை இளைஞர் கூட்டமைப்பு மற்றும் மேஜிஸ் டிஜிட்டல் ஹோம் போன்ற இளைஞர் பணிகளுக்கு இயக்குநராக இருந்து வருகிறார். சமூக தொழில் முனைவோர் என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். 5 புத்தகங்களையும் 200க்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் ஆங்கில கட்டுரைகளையும் எழுதி தனது படைப்பாற்றலை மெருகேற்றி உள்ளார். தலைமைத்துவம், வீதி நாடகம் மற்றும் அரசியல் சாசனம் போன்ற தலைப்புகளில் பயிற்சிகள் பல அளித்து கொண்டிருக்கும் தந்தை அவர்களை திரு அவை வளர்ச்சியில் பதின் பருவத்தினர் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தையே. பதின் பருவத்தினர் யூபிலி திரு அவையில் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற மாபெரும் அருளோடு நிகழ்காலத்தின் சவால்களுக்கு மத்தியில் திரு அவை தன்னை மக்களின் திரு அவையாகவும் மக்களோடு இணைந்த திரு அவையாகவும் திகழ வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கினராக உள்ள நம் பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் நிறைய நிகழ்வுகளை ஏற்படுத்தியுள்ளார். இது திரு அவைக்கு ஓர் அருளின் காலம். சுயநல அநீதிகள் நிறைந்த அரசியல் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் மனிதம் தேடும் ஓர் எதிர்நீச்சலாக உள்ளது. இத்தகைய சவால்களுக்கு நாம் அனைவரும் இரையாக்கப்பட்டாலும் அதிகம் தங்களையும் தங்களின் கனவுகளையும் இழக்கிறவர்கள் இன்றைய தலைவர்களாகிய நம் இளைஞர்களே. எனவேதான் யூபிலி ஆண்டில்
பருவத்தினருக்கான அங்கீகாரமும் அடையாளமும் உடனிருப்பும் இறை நம்பிக்கையும் மற்றும் தனிமனித வழிகாட்டுதலையும் திரு அவை கொடுத்திருக்கிறது. தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி நிறைந்த இக்காலத்தில் திருவிவிலிய வழியில் அடுத்திருக்கும் நம் லாசரு போன்றவர்களை அரவணைக்கும் மனிதத்தையும், அன்னையாம் இயற்கை தாயையும், உடன்பிறப்புகளாம் நம் சக படைப்புகளையும் காப்பதும் அடுத்த தலைமுறைக்கு இவ்வுலகம் அமைதி நிறைந்த ஓர் சமத்துவ மற்றும் சமூக நீதி நிறைந்த ஒன்றாக உருவாக்கிடவும் வேண்டியது நம் கடமையாக உள்ளது. அதற்கு ஆற்றல் மிகுந்த இளைய சமுதாயத்தை நாம் உடனிருந்து உருவாக்கிட வேண்டும் என்ற இலக்கோடு இளைஞர்களோடு இணைந்து பயணிக்கும் திரு அவையை நாமும் இந்த யூபிலி ஆண்டில் கொண்டாடி மகிழ்வோம். திரு அவை வளர்ச்சியில் பருவத்தினர் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதை எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கூற முடியுமா? திரு அவையில் பருவத்தினரின் பங்களிப்பு நிறைய உள்ளது. குறிப்பாக இறை சமூகங்களின் உயிர் நாடியாக இளைய தலைமுறையினர் உள்ளனர். மாற்றத்திற்கான ஊற்றுகளாக இறைமகன் இயேசுவின் புரட்சியையும் எழுச்சியையும் பங்குகளிலும் சமூகத்திலும் தொடர்ந்து விதைத்து வருகின்றனர். இறை சமூகத்தின் நம்பிக்கை செயல்பாடுகளை அருட்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் பாலமாக இருந்து உதவி வருகின்றனர். சில நேரங்களில் ஆடம்பர விழாக்களை தவிர்த்து அர்த்தமுள்ள உதவிகளை விளிம்பு நிலை மக்களுக்கு செய்கின்றனர். இந்திய திரு அவை சமூகத்திலுள்ள சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, திருவிவிலிய விழுமியங்களை சவுக்குகளாக கொண்டு சாதிய தடைகளை தகர்க்க முயற்சி செய்கின்றனர். மேலும் சமயம், சாதியம், ஊர் போன்ற எல்லைகளை கடந்து சமத்துவ உலகம் உருவாக்கிட அனைத்து சமயத்தவரோடும் இணைந்து பல்சமய நம்பிக்கை மற்றும் மனித செயல்பாடுகளை செய்து வருகின்றார்கள். கவர்ச்சிமிகு நுகர்வு பண்பாட்டினால் ஏற்பட்டுள்ள ஏழை மற்றும் பணக்காரன் என்ற மாபெரும் இடைவெளியை பகுத்தறிவோடு பார்க்கும் ஆற்றலையும் நம் இளம் தோழர்கள் பெற்றுள்ளனர். ஏன், எதற்கு என்ற வினாக்களை எழுப்பி விடைகளை காணும் தலைமுறையாக உருவாகி வருகின்றனர். இயற்கை சீர்கேடுகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை தட்டி கேட்கும் தலைவர்களாக உருவாகி வருகின்றனர். போதை மற்றும் உறவு சிக்கல்களுக்கு மத்தியில் தங்கள் வாழ்வின் பொருள் தேடி நாளும் வளர்ந்து வருகின்றனர். ஆக இளம் தலைமுறை இயக்கத் தலைமுறை, இளம் தலைமுறை இணைய தலைமுறை மட்டுமல்ல, இதயங்களை இணைக்கும் தலைமுறையாகவும் உள்ளது. இளம் தலைமுறை இமயங்களை சாத்தியங்களாக்கவும் தலைமுறையாகவும் உள்ளது. தடைகளை தடங்களாக்கும் தலைமுறையாகவும் சமூக மாற்றத்தின் கருவிகளாகவும் உள்ளனர். மூத்தோர்களிடமிருந்து இவர்களின் ஒற்றை எதிர்பார்ப்பாக இருப்பது இவர்களோடு உடனிருந்து முற்சார்பின்றி உற்சாகமூட்டி உடன் பயணிக்கும் தோழர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே ஆகும். இந்த யதார்த்த உண்மையை சமூகமும் திரு அவையும் உணர்ந்தால் மாண்புகள் மலரும், மனிதம் புலரும், மண்ணில் உயிர்கள் அமைதியில் வாழும். இளைஞர்களோடு உடனிருந்தால் மட்டுமே போதும் என்பதே என் வாழ்க்கை பாடமாக நான் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது. இயேசு சபை சென்னை மறைமாநில இளையோர் பணி பொறுப்பாளராக இருக்கும் நீங்கள் இளையோருக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை கொஞ்சம் கூறுங்களேன். கடந்த 2019 ஆண்டு அகில உலக இயேசு சபையில் எதிர்நீச்சல் போட்டு இலக்கு மக்களின் வாழ்வு மேம்பட தனி மறைமாநிலமாக இயேசு சபை சென்னை மறைமாநிலம் உருவானது. அதன் முதல் இளைஞர் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று இளைஞர்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக வட தமிழ்நாட்டின் 19 மாவட்டங்களிலும் 9 மறை மாவட்டங்களிலும் சமூகத்தின் விளிம்பில் வாழும் இளைஞர்களோடு பயணித்த இந்த 6 ஆண்டுகள் என்னை உருவாக்கியவர்கள் இளைஞர்களே. என்னை எனக்கு அடையாளம் காட்டியுள்ளனர். மாற்றத்தின் பிறப்பிடமாக உள்ள என் பாசமிகு இளம் தோழர்களே, வாழ்க்கையை கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். தங்களின் பிறப்பின் பொருள் அறிந்து உங்களுக்கும் அடுத்தவருக்கும் சமூகத்திற்கும் ஏதாவது ஒன்றை அன்றாடம் செய்து கொண்டே இருங்கள்.
இவ்வுலகில் தடைகள் மலைகள் போல இருந்தாலும் நம்மால் அதில் சிறிய கல்லையாவது எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு அடுத்தவருக்கு பாதையை உருவாக்கி தருவோம். குறிப்பாக கல்வியை ஆயுதமாக்கி, இந்திய அரசியல் சாசனத்தை வாழ்வாக்கி, இயற்கையை பாதுகாத்து அனைவரும் மனநிறைவோடு வாழ்ந்திட வாழ்வோம், வாழ வைப்போம், வாழ்ந்து காட்டுவோம். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை தோழர் பார்த்தசாரதி சேசாவின் வணக்கமும் நன்றியும் இறைவேண்டல்களும். மிக அருமையாக தெளிவாக திரு அவை வளர்ச்சியில் 10 பருவத்தினர் என்ற தலைப்பில் உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். துயரங்கள் தீரும், இனி வரும் காலம் ஏற்றங்கள் நேரும், இறை அருள் இறங்கும், கதவுகள் திறக்கும். மாற்றம் ஒன்று மாறாதது, மாற்றம் வருவதில் மாற்றம் இல்லை, மாற்றமே மானுட தத்துவம். எனவே மனமே அயராதே, வாழ்வு உயர்வதில் தளராதே. கரங்கள் கோர்ப்போம், பரங்கள் கேட்போம், நிறைய பேசுவது தனியில் நினைவோம், புதிய புதிய உலகம் பிறகு நாம் படிப்போம். மாபெரும் ஜூபிலி ஆண்டினை குடும்பமாய் இணைந்து மகிழ்வுடன் கொண்டாடுவோம். புதிய வாசல்கள் திறப்போம், புது உலகை நாம் அமைப்போம், இறையரசின் கனவை நனவாக்குவோம். திரு அவையின் எதிர்கால நம்பிக்கைகளாய் வலம் வருபவர்கள் இளையோர். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் திரு அவையின் எதிர்கால தூண்களாய் திகழும் இளையோர் மீது அவர் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடே இளையோர் பற்றி எடுத்துரைக்கும் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற திருத்தூது அறிவுரை மடல். கரடுமுரடான பாதையில் பயணிக்கும் இளம் தலைமுறையினரை மென்மையான பாதையில், மிருதுவான பாதையில் வழிநடத்தும் பொறுப்பு திரு அவைக்கு உள்ளது என்பதை தெளிவாய் உணர்த்தியவர். உலக இன்பங்களுக்கும் போலியான எதிர்மறையான பல்வேறு சூழல்களுக்கும் அடிமையாகி இன்று தங்களுடைய வாழ்வையே இழக்கும் நிலைக்கு இளையோர் பலர் சென்றுவிட்டனர். சமயம் சார்ந்த சிக்கல்களிலும் மதம் சார்ந்த பிரச்சனைகளிலும் நுகர்வு கலாச்சாரத்தாலும் அலைபேசியின் தவறான போக்குகளினாலும் உறவு சிக்கல்களினாலும் ஆணவ கொலைகள், சாதிய வன்முறைகள், தவறான கருத்தியல்கள், சிற்றின்ப ஆசைகள் போன்றவற்றிற்கு இளையோர் அடிமையாகின்றனர். இதனால் ஆண்டவரின் அழைப்பினை நிராகரிக்கும் மக்களாக, கடவுளின் வார்த்தையை உதாசீனப்படுத்தும் மனிதராக உருவாகின்றனர். இத்தகைய அடிமை நிலை நீக்கப்பட்டு முழு மன சுதந்திரத்தோடும் இறைவன் மீது கொள்ளும் ஆழமான நம்பிக்கையோடும் வளர இளையோர்க்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மாற்றம் இல்லை, மாற்றமே மானுட தத்துவம். எனவே மனமே அயராதே, வாழ்வு உயர்வது தளராதே, உயர்வது அது தளராதே, தளராதே. கரங்கள் போப்போம், வரங்கள் கேட்போம், இளைஞர் கேட்போம், இளைஞர் கேட்போம், இளைஞர் போப்போம், இளைஞர் படிப்போம். மாபெரும் துதி ஆண்டினை குடும்பமாய் இணைந்து மகிழ்வுடன் கொண்டாடுவோம். புதிய வாசல்கள் திறப்போம், புது உலகை நாம் அமைப்போம், இறையரசின் கனவை நனவாக்குவோம். திரு அவை வளர்ச்சியில் 10 பருவத்தினர் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மே மாதம் 2ஆம் தேதி வத்திக்கானில் இடம்பெற்ற கர்தினால்களின் 8வது கூட்டத்தில் ஏறக்குறைய 180 கர்தினால்களுக்கு சிறிது அதிகமான கர்தினால்கள் கலந்து கொண்டு 25 பேரின் உரைகள் இடம்பெற்றதாக திருப்பிட பேச்சாளர் மத்தேயோ ப்ரூனி அறிவித்தார். காலை உள்ளூர் நேரம் 9 மணிக்கு ஜெபத்துடன் துவங்கிய கர்தினால்களின் கூட்டம் 12:30 மணிக்கு நிறைவுக்கு வந்தது. திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தகுதியுடைய 80 வயதிற்குட்பட்ட 120க்கும் மேற்பட்ட கர்தினால்களுடன் 180க்கும் சிறிது அதிகமான கர்தினால்கள் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் காலத்தில் நற்செய்தி அறிவிப்புக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறித்து முதலில் விவாதிக்கப்பட்டது.
உடன் பிறந்த உணர்வுடன் நற்செய்தியை அறிவிக்கும் சமூகமாக திரு அவையை நோக்குதல், நற்செய்தியை குறிப்பாக இளையோருக்கு அறிவிப்பது குறித்த கேள்வி போன்றவை வாதிக்கப்பட்டன. கீழை வழிபாட்டு முறை திரு அவைகளும் அவர்களின் துயர்களும் சாட்சியங்களும் அனைத்து நிலைகளிலும் நற்செய்தியை பலனுடையதாக மாற்றுவது, சான்று பகர்வதற்கும் ஒன்றிப்பிற்குமான நம் கடமை போன்றவைகள் குறித்து வாதித்த கர்தினால்கள் திரு அவையில் பாலியல் அத்துமீறல்கள், நிதி ஊழல்கள் போன்றவை குறித்தும் விவாதித்தனர். வழிபாட்டு கொண்டாட்டங்களின் முக்கியத்துவம், திரு அவையில் ஒன்றிணைந்து நடைபோடுதல் போன்றவை குறித்தும் கர்தினால்கள் அவை தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவைக்காக சோர்வின்றி உழைத்தவர் என திருத்தந்தைக்கான 9 நாள் ஜெபக்காலத்தின் 6ஆம் நாள் திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரை வழங்கிய கர்தினால் விக்டர் மேனுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் கூறினார். மே மாதம் 1 தேதி தொழிலாளர் தினமன்று இந்த 6வது நாள் திருப்பலியை நிறைவேற்றிய கர்தினால் பெர்னாண்டஸ் அவர்கள் தொழிலின் மேன்மையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்போதும் வலியுறுத்தி வந்ததை எடுத்தியம்பினார். ஒருவரின் தொழில் என்பது மனிதகுலத்தின் மாண்பை வெளிப்படுத்தி அதற்கு ஊக்கமூட்டுவது என்பதாகவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நோக்கப்பட்டது என்ற கர்தினால் பெர்னாண்டஸ் அவர்கள் நம் திறமைகளை வளர்க்கவும், நம் உறவுகளில் வளரவும், இவ்வுலகின் மீது அக்கறை காட்டி மேம்படுத்துவதற்கும் தொழில் உதவுகின்றது என்பதை எடுத்துரைத்தார். வாழ்வில் வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே மதிப்புக்குரியவர்கள் என்ற எண்ணப்போக்கை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து கண்டித்தார் என்பதையும் சுட்டிக்காட்டினார் கர்தினால். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து செயல்படும் திருத்தந்தையர் அறக்கட்டளை என்ற பிறரன்பு அமைப்பு 60 நாடுகளின் 116 உதவி திட்டங்களுக்கென $1,40,00,000 ஒதுக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. தான் துவக்கப்பட்ட நாளிலிருந்து திருத்தந்தையர்கள் புனித 2ஆம் ஜான் பால், 16ஆம் பெனடிக்ட் மற்றும் பிரான்சிஸ் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட திட்டங்களுக்கென இதுவரை $25 கோடி ஒதுக்கி 2800 திட்டங்களை நிறைவேற்றியுள்ள இந்த அறக்கட்டளை வளரும் நாடுகளுக்கென இத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றது. வத்திக்கானால் அடையாளப்படுத்தப்பட்ட நிவாரண திட்டங்களுக்கென $1 கோடி, மறைப்பணி தளங்களின் அவசரகால உதவிகளுக்கென $40 லட்சம் வழங்கவுள்ளதாக திருத்தந்தையர் அறக்கட்டளை அறிவித்தது. இவ்வுதவி திட்டங்கள் மக்களுக்கு சுத்த குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வது, கல்வி கூடங்களை நிறுவுவது மற்றும் புதுப்பிப்பது, கோவில்கள் மற்றும் குருத்துவ பயிற்சி இல்லங்களை சீரமைப்பது, நல ஆதரவு அமைப்புகளை கட்டியெழுப்புவது, முதிய அருள் பணியாளர்களை பராமரிப்பது போன்றவைகளை நோக்கமாக கொண்டிருக்கும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வரவேற்பு அணுகுமுறையால் இந்தியாவில் கத்தோலிக்கர்கள் குறித்த பார்வை நன்முறையானதாக மாறியுள்ளதாக தெரிவித்தார் இந்தோர் ஆயர் தாமஸ் மேத்யூ குட்டிமாக்கல். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை உரையாடலின் வரவேற்பின் கருணையின் மனிதனாக நோக்கும் இஸ்லாமியர், இந்துக்கள், சீக்கியர் என பெரிய அளவில் கிறிஸ்தவர் அல்லாதோர் திருத்தந்தையின் மரணத்தையொட்டி அனுதாபங்களையும் ஒருமைப்பாட்டையும் தெரிவிக்க வந்ததை காண முடிந்தது என்ற மத்திய பிரதேசத்தின் இந்தோர் ஆயர் குட்டிமாக்கல் அவர்கள் மதங்களிடையான இணக்க வாழ்வுக்கு திருத்தந்தையின் அணுகுமுறை பெரிய அளவில் உதவியுள்ளது என்றார். பாலஸ்தீனத்தில் உதவித் தடைகளை அனுபவித்து வரும் காசா பகுதியில் கடந்த 2 மாதங்களில் குழந்தைகளின் நிலை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யுனிசெஃப் அமைப்பு. கடந்த மாதத்தில் 75 விழுக்காட்டு குடும்பங்கள் குடிநீர் பெற முடியாத நிலை இருந்ததாகவும், இதனால் வயிற்றுப்போக்கு உட்பட்ட நோய்கள் பரவி வருவதாகவும், காசாவில் காணப்படும் நோய்களுள் 4இல் 1 வயிற்றுப்போக்காக இருப்பதாகவும் யுனிசெஃப் எனும் ஐநாவின் குழந்தைகளுக்கான அவசரகால நிதி அமைப்பு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான உதவி தடைகளை அகற்றுதல், குழந்தைகள் பாதுகாக்கப்படல் போன்றவைகளுக்காக மீண்டும் தங்கள் குரலை எழுப்புவதாக யுனிசெஃப் அமைப்பு அறிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.